शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் நாம் இப்போ பார்க்குறது பெரியவா பண்டரிபுரத்தில் இருக்கா, சந்திரவாக நதிக்கரையில் கேம்ப் இருக்கா, சாதுர்மாசிய காலம் எல்லாம் பார்த்தோம். ஒரு சாதுர்மாசியம்னா ஒரு மகான தரிசனம் பண்ணுறதுக்காக பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் வருவார்கள். சாதுர்மாசிய காலத்தில் ஒரு மகானுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, அந்த மகானுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை சமர்ப்பிப்பது, இதெல்லாம் ரொம்ப புண்ணியம். இதெல்லாம் அதனால் இங்கே கூட்டம் ஜாஸ்தி. மகாபெரிவா அப்போ என்ன பண்ணுறார், கையில் கடிதம், விஷ்ணுபுரம் நாராயண சுவாமி ஐயர் எழுதின ஒரு கடிதம் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார். சாதுர்மாசியத்துடைய எக்ஸ்ட்ராக்ட், சாதுர்மாசியம் என்ன, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்கள்லாம் எழுதியிருக்கார். அவர் பல நூல்கள், பல சுவடிகள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து எழுதி மகாபெரிவாளுக்கு கொடுத்து விட்டுருக்கார். மகாபெரிவாவுக்கு வந்திருக்கு. அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி அங்கே இருக்கிற பண்டிதர்கள்ட்ட விவாதம் நடக்கிறது. என்ன இதில் சரி, என்ன சரியா, இதில் என்ன இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, இது போல் ஒரு விவாதம் நடத்துறது. ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போடுவா இல்லையா, ஏதான ஒரு ப்ரப்போசல், ஏதான ஒரு தீர்மானம்னா மீட்டிங் போடுவாள். இந்த மீட்டிங் போடும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டும் என்ன பண்ணுவா, அதில் கலந்துட்டு அவள் கருத்தை சொல்லுவாள். இது இப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ண நல்லா இருக்கும், அந்த லைனில் இருக்கிறவெல்லாம் சொல்லுவாள். அதுபோல் இந்த சமஸ்கிருதத்தில் அவர் எழுதின இந்த கடிதத்தில் சாதுர்மாசியத்தை பற்றி அவர் சொன்ன விஷயங்களை பற்றி அங்கே இருக்கிற மற்ற பண்டிதர்களோடு மகாபெரிவா கலந்து பேசுகிறார். பேசி எல்லாம் முடித்த பிறகு மகாபெரிவா சொல்கிறார், அங்கே இருக்கிற ஒரு பண்டிதரை பார்த்து, நாம் இப்போ இந்த இடத்துல என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தோமோ, என்னென்ன விவாதம் பண்ணினோமோ, என்னென்ன பேசினோமோ, அதெல்லாம் இந்த கடிதத்தினுடைய பின்பக்கம் நீங்கள் எழுதுங்க, சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிற. இன்றைக்கி ஒரு மீட்டிங்லாம் போனோம் அப்படின்னா, ஒரு மீட்டிங் நடக்கிறதுனா ஒரு யாரோ ஒரு ஸ்டாஃப் ஒரு சின்ன டைரி வச்சுட்டு ஒரு நோட் வச்சுட்டு குறிச்சுட்டு இருப்பேன். மீட்டிங்கில் என்னென்ன பேசுனா, என்னென்ன அஜெண்டா முடிஞ்ச பிறகு அதை டைப் பண்ணி எல்லாருக்கும் போகணும். மீட்டிங்கில் கலந்துருவா எல்லாருக்கும் போகணும். மீட்டிங் அப்படிங்கிறது சில கம்பெனிகளில் வந்து ஒரு டீ சாப்பிட்றது, போண்டா சாப்பிட்றது, பஜ்ஜி சாப்பிட்றதோடு போடும். ஆனால் பல மீட்டிங் பார்த்தோன்னா உருப்படியாக அதில் என்ன பேசப்பட்டது, என்ன விவாதிக்கப்பட்டது, இதெல்லாம் என்னாகும், எல்லாம் அழகாக டைப் பண்ணி, லெஜிபிளாக டைப் பண்ணி, இதெல்லாம் சரியாக இருக்கா, இதெல்லாம் அங்கே பேசப்பட்டதான்னு ஒருத்தர் செக் பண்ணி, அந்த மீட்டிங்கில் யார் யாரெல்லாம் ஹெட்ஸ் தலைமை பதவியில் இருக்கிறவா கலந்துட்டாலோ எல்லாரும் அதில் சைன் பண்ணணும். அப்புறம் தான் எல்லாருக்கும் போகும். அது போல் பாருங்க, மகாபெரிவா அந்த நாள்லேயே இங்கே என்னென்ன விவாதிக்கப்பட்டது, என்னென்ன பேசப்பட்டது, இதெல்லாம் பின்பக்கம் எழுது அப்படிங்கிற. பின்பக்கம் எழுதுற எழுதி முடிச்சிட்டார். மகாபெரிவா சொல்கிற, நீ எழுதுனதை ஒரு தடவை படித்து காமி அப்படிங்கிற. அந்த பண்டிதரும் அந்த பின்பக்கம் என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத படித்து காமிக்கிறேன். இப்போ இந்த சம்பவத்தில் யார் பிரதானம்னா வெங்கட்ரமணிங்கிறவர் வந்திருக்கார், மனைவியோடு வந்திருக்கார். அவர் தான் இந்த சம்பவத்தினுடைய நாயகர். பெரியவர் என்ன பண்ணியிருக்கார், அவரை உட்காந்து வச்சுருக்கார். இங்கே உட்கார் அப்படி உட்காந்து வச்சுருக்கார்.
பெரியவாளுக்கு முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார், கவனிச்சுட்டு இருக்கார். அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கார். அந்த பண்டிதர் படித்து முடிக்கிறார். அவர் படித்து முடிஞ்சோடனே மகாபிரிவா கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நடக்கிறது பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. இது உட்காந்துருக்காருல முன்னாடி வெங்கட்ரமணி, இவா அவர் கூப்பிட்றார். வெங்கட்ரமணி மகாபிரிவருடைய பக்தர். மகாபிரிவருக்கு நல்லா தெரியும். இவர் சென்னையிலேருந்து வந்திருக்காருன்னு தெரியும். இப்போ தான் வந்து இறங்கியிருக்காருன்னு தெரியும். ஒரு சாதுர்மாசிய காலத்தில் தன்னை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான்னு தெரியும். இந்த சந்திரபாகால தினமும் ஒரு ஸ்நானம் பண்ணணுன்ற ஆசை அவனுக்கு இருக்குங்கிறது பெரியவளுக்கு தெரியும். அவரை பான்னு கூப்பிட்டுட்டு பெரியவன் திரும்ப சொல்கிறார், இந்த லெட்டரை வாங்கிக்கோ, ஒரு கவரில் போட்டு கொடுங்க. இந்த லெட்டரை வாங்கின மறுகணம், என்ன கவனிக்கோ, இந்த லெட்டரை வாங்கின மறுகணம் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும், இங்கேருந்து நேராக சென்னைக்கு போகணும், மெட்ராஸ். அப்போல்லாம் மெட்ராஸ், நேராக மெட்ராஸ்க்கு போகணும். மெட்ராஸ்க்கு போய் உன்னோட கிரகத்தில் உன்னோட ஆத்துக்காரியை விட்டுட்டு உடனே நீ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விஷ்ணுபுரத்துக்கு போகணும். விஷ்ணுபுரத்தில் இந்த பண்டிதர் நாராயண சுவாமி ஐயர்னு பேர். அவர் அனுப்பிச்ச லெட்டர் தான் இது. அவர் சாதுர்மாசியத்தை பற்றி சில குறிப்புகள், தான் ஆராய்ந்தவற்றை பற்றி சில ஹிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கா, சாராம்சம் மாதிரி கொடுத்துருக்கா. அதை வச்சு இங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்தப்ப இங்கே என்னென்ன பேசப்பட்டதோ, என்னென்ன விவாதிக்கப்பட்டதோ, என்னென்ன முடிவெடுக்கப்பட்டதோ, இதையெல்லாம் இந்த கடிதத்தினுடைய பின்பக்கத்தில் எழுதியிருக்கு. இப்போ அவர் படித்த நீ கேட்டிருப்ப. இந்த தபாலை உடனே எடுத்துட்டு நேராக சென்னைக்கு போயிட்டு உங்கள் ஆத்துக்காரியை உங்கள் ஆற்றுல விட்டுட்டு அடுத்து உடனே விஷ்ணுபுரம் போ, அவற்றை இந்த லெட்டரை கொடு. நாராயண சுவாமியர் அவற்றை கொடுக்கறது மட்டுமல்ல, கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே ஒரு நிமிஷம் படித்து காமிச்சுடுறேன், மகாபிரிவா சொல்லியிருக்கார், நானே இந்த கடிதத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவருக்கும் படித்து காமி. யாருக்கு? நாராயண சுவாமி இருக்கு. படித்து காமிச்சு முடிச்சுட்டு அவற்றை இந்த லெட்டர் கொடுத்துட்டு நீ அப்புறமா சென்னைக்கு உன்னோட கிரகத்துக்கு போ அப்படிங்கிற. எப்படி இருக்கும்? நாராயண சுவாமிகிட்ட போய் கொடுக்கணும். யார்? வெங்கட்ரமணி. அந்த சமயத்தில் வெங்கட்ரமணியோட மனசு எப்படி இருக்கும்? பல நாள் தங்கணும், பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக வந்திருக்கார். இதன் தொடர்ச்சி என்ன? அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.